ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து வீடியோ கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நாங்களும் அது என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதை என் வீட்டுக்காரர் படிச்சுட்டு, "இங்க பாரு நான் ஒருத்தன் பனிஷ்மெண்ட் வாங்குறதுல எத்தன பேர் குதூகலமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த வீடியோவோட கடைசியில ஒரு குட்டி கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள நடந்தது அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ஓவர் இல்லாம. இந்த சுண்டல் வந்து முளை கட்டுறதுக்காக போட்டு வச்சிருந்தேன். இதை வச்சு தான் தோசை மாவு அரைக்க போறேன். ஏன்னா திங்கக்கிழமை இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவா இருக்கு. முகிலுக்குமே ஸ்கூலுக்கு இதை பேக் பண்ணி கொடுத்துருவேன். கூடவே கேப்சிகம் சட்னி. யூடியூப்பில் என்னோட சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெசிபீஸ்ன்னு இருக்கும். அதில் இந்த தோசை மாவு ரெசிபி இருக்குது. அதுலேயே சட்னி ரெசிபீஸில் கேப்சிகம் சட்னியும் நான் சேர்த்துட்றேன். புளி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 நாளைக்குள்ளே ஒரு லாங் வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரே வீடியோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேடி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் அடுத்த வாரத்துக்கு பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கமாக அம்மா ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் செய்வாங்கல்ல, இன்னைக்கு சிக்கன் செய்ய கிடையாது. இதுதான் என்ன பனிஷ்மெண்ட்டா? அக்ரி பண்ணிக்கிறியா? வெஜிடேரியன் போட்டு இன்னைக்கு பனிஷ் பண்ணியாச்சு. ஓகே தானே உனக்கு? ஓகேவா? ஓகே இல்லைடா, அவனுக்கு அது சம்மதமே இல்லை. பேசாம சாப்பாட்டில் பஞ்சாமிரத்தை கலந்து கொடுத்துடலாமா சாப்பிட சொல்லி? சாப்பாட்டில் பஞ்சாமர். I want him to do 500 push-ups. 500 புஷ்அப்ஸா? ஒரு காலத்தில் அப்பா பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ வயசாயிருச்சு. இப்போ வயசாயிருச்சு, 20 Now தான். 50 push-ups is ரொம்ப easy. உனக்கு ஈஸி குட்டி. The punishment is doing 50 push-ups. சரி, தோப்பு கரணம் போட சொல்லலாமா? தோப்பு கரணம் எத்தனை பண்ண சொல்லலாம் சொல்லு. 100. They're easy. So 100. சரி, நீ ஏன் இவ்வளோ ரிவெஞ்ச்? 2 பேர் போகுது, 2 எழுந்திரிச்சு கிளம்புங்க. எழுந்திரிச்சு கிளம்புடா. ஓ, இங்கே பாருங்க, ஓவராக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாட்டில் பஞ்சாமிரதம் கலந்து கொடுத்துருவேன். சரிங்க மேடம். எங்கள் அம்மாடா பழனியில் போய் நாங்கள் வேணே கட்டிட்டு வந்தேன். நான் படாத பாடுபடுறேன் இப்போ. அவனுக்கு சந்தோஷமே இல்லை.